நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளோ புகழோடு வாழ்ந்தாலும் நமக்குன்னு ஒரு குவாலிட்டியான டைம், நமக்காகவே வாழக்கூடிய ஒரு அன்பை வளர்த்துக்கிறது தான் சார் வாழ்க்கை. எப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணால் புகழோடு இருக்கலாம். கண்ணதாசனோட ஒரு பாட்டு இருக்குது, அது வந்து பாடம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வாடி நின்றால் ஓடி விடாது. அதனால் நம்ம எதிர்த்து ஜெயிக்கிறது தான் நம்மளோட இது. நமக்குன்னு இன்டிமேசியாக யாராவது வச்சுக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களில் தோண்டு போவோம், எல்லாத்துக்குமே அவமானம் இருக்கும், எல்லாத்துக்குமே தோல்வி இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்களா என்னடா தீபாவளின்னு கூட்டு வந்து நம்ம கொண்டு எடுக்க நினைக்காங்க. நான் உண்மையை சொல்கிறேன், ஒரு அடிப்படையான விஷயம் இருக்குது. நான் அடிக்கடி பொது மேடைகளில் சொல்லுவோம், மனைவிட்ட வந்து லட்டு கொடுத்தா இன்பம் வருமா, நகை நட்டு வாங்கி கொடுத்தால் இன்பம் வருமா, விட்டு கொடுத்தால்தான் இன்பம் வரும். நீங்கள் பணம் கொடுக்கறதுலையோ நகை கொடுக்கறதுலையோ இல்லை. அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட நேரம் செலவு பண்ணுங்கள், குழந்தைகளுக்குன்னு நேரம் செலவு பண்ணுங்கள். அன்றைக்குன்னா இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறோம். இப்போ நிறைய வீடுகளில் வந்து 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் 2 பேருக்கு வேலைக்கு போகிறத விட குழந்தை ரொம்ப முக்கியம். அன்றைக்குன்னா ஒரு குழந்தை கேட்டுச்சு, அம்மா ஏடிஎம் கார்டை வேலைக்காரம்மாட்ட கொடுத்துட்டு போகலாமான்னு கேட்டுச்சு. லூஸ் மாதிரி பேசுகிற, ஏடிஎம்மில் எவ்வளோ பணம் இருக்குது, அந்த அம்மா திருடிடுச்சுன்னா அப்படின்னுச்சு. அப்போ பீரோ சாவியை வேணால் வேலைக்காரிகிட்ட கொடுத்துட்டு போகலாமாம்மான்னுச்சு. ஏண்டி நகை இருக்குது, பட்டு புடவை இருக்குது, வெள்ளி ஜாமான் இருக்குது, அதை போய் வேலைக்காரம்மாட்ட போய் கொடுத்துட்டு போக சொல்கிற அப்படின்ச்சு. அப்போ சொல்லிச்சு அந்த குழந்தை, ஏடிஎம்மில் பணம் இருக்குது வேலைக்காரிகிட்ட கொடுக்கக்கூடாதுன்ற, பீரோவில் நகை இருக்குது வேலைக்காரிகிட்ட கொடுக்கூடாதுன்ற, ஆனால் என்னையை மட்டும் வேலைக்காரிகிட்ட கொடுத்துட்டு போகிறேம்மா, நகையை விட பணத்தை விட நான் என்ன குறைவான மதிப்பாங்கிடுச்சு. நல்ல விஷயத்தையும் கைதட்டலாம். ஏன் சொல்லேன்னா டைம். அன்றைக்கு ஒரு பையன் வந்தான் அவங்க அப்பாட்ட, அவன்கிட்ட கேட்டேன், அப்பா ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ சம்பாதிப்பேன்? நான் ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்பாதிப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னார். ரொம்ப நாள் கழித்து விட்டார். ஒரு மாதம் கழித்து அவங்க அப்பா கூப்பிட்டு, எப்பா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 3000 ரூபா வச்சுருக்கேன், இந்த ஒரு நாளாவது என் கூட இருப்பா அப்படின்னா. ஒரு நாளாவது ஏன் அப்படின்னா, இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்னத்தை வேணால் வாங்கிக்கலாம், எதை வேணால் வாங்கி கொடுக்கலாம். அதை விட பெரிய சந்தோஷம் வந்து நம்ம அந்த பசங்களோட இருக்கிறது தான். அதனால் பசங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கூட்டு குடும்பம் இல்லாமல் போச்சு, தாத்தா பாட்டி கதை சொல்கிறதுக்கு இல்லை. பூரா அன்னைக்கு கூட அருமையான ஒரு கவிதை படித்தேன். முதன் மகன் மேலத்தெருவில், அடுத்த மகன் கீழத்தெருவில், அப்பா மட்டும் நடுத்தெருவில் அப்படி எழுதியிருந்தாங்க. நிறையா முதியோர் இல்லம் வந்துருச்சு, சேர்த்துட்டோம், குழந்தைகள்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நம்ம டைம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வண்டி வாங்கி தரதோ, கார் வாங்கி தரதோ, நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்க வைக்கிறதோ முக்கியம் இல்லை. நம்ம வந்து அந்த பசங்களோட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அன்பு தான் எல்லாத்த விட ஒரு பெரிய ஆயுதம். அதுக்காக தான் சொல்கிறேன், தயவுசெய்து பிள்ளைகளோட குவாலிட்டி ஆஃப் டைம் செலவு பண்ணுங்கள். வேறு எதுவுமே நம்ம பெருசாக கொடுக்க வேண்டாம். எல்லா பசங்களுக்குமே அப்பா தான் சார் ஹீரோ. எல்லா பசங்களுக்குமே அப்பா தான் ஹீரோ. அந்த மாதிரியான நம்ம ஹீரோவாக நம்ம அந்த பசங்கள்கிட்ட நம்ம பேசுவோம், பழகுவோம், நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவோம். நம்ம கூட நம்ம அப்பா எப்படி இருந்திருப்பான்னு தெரியாது. ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு, முன்னாடி எங்கள் தாத்தாவுக்குலாம் 11 பிள்ளை. உண்மையே சார், எங்கள் தாத்தாவுக்கு 11 பிள்ளை. எனக்கு ஒரே கேள்வி, எதுக்குங்க 11 பெற்றுக்கிட்டீங்க? பங்காளிக்கு 10 ரூபா, அவரை விட உன்னை முந்தி காட்டுறதுக்காக 11 பெற்றுக்கிட்டேனார். போட்டு இதுலேயே அங்கே வைப்பீங்க? நான் கேட்குறேன். 11 பிள்ளை இருக்கும்போது கச்சன்னு வீடு இருக்கும். அப்போ வந்து நிறையா பழகலாம், நிறையா பேர் கூட பேசலாம். சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பா எல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி யாருமே இல்லை, நம்ம குழந்தைங்க மட்டும்தான் இருக்கும். ஸோ நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி பேசி உங்களை மூட் அவுட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் இப்போ ஒரு 4 ஜோக்கடையை முடிப்போம், அதான் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு தூங்கிக்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ராத்திரி 11 மணிக்கு கைதட்டியிருக்காரு. 12 மணிக்கு கக்கன்னு சிரிச்சிருக்காரு. 1 மணிக்கு செருப்பு கொண்டு எரிஞ்சிருக்காரு. என்னண்ணா பொண்டாட்டி காலையில் இந்த லூசி பிடிச்சிருச்சாயா? எதுக்கியா 11 மணி போல் சிரிச்ச கைதட்டின? இல்லடி கனவுல நயன்தாரா வந்தா. ஓ அப்படியா? அப்புறம் 1 மணிக்கு பயங்கரமாக சிரிச்ச. 11 மணிக்கு வந்து வந்தாடி, மனிஷா கோயிலாளா வந்தா. அப்புறம் 1 மணிக்கு எதுக்கு செருப்பு கொண்டு இருந்தீங்க? கனவுல நீ வந்த உடனே அங்கேயுமா வர சொன்னேன். அப்படின் சில பேர்லாம் அப்படி ஒரு வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக தான் போவோம். ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஜோடி டாட்டா காட்டி சிரிச்சுக்கிட்டு டாட்டா காட்டியிருக்காங்க. ஒருத்தர் வந்து அங்கே பாருங்கள், அது குடும்பம். மனைவியை எப்படி சிரித்து அனுப்பி வைக்கிறா பாருங்க.
அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கான், அடியே புருஷனை பொண்டாட்டியாக அவன் ட்ரெயின் ஏற்றி விட போகிறேன், அதனால சந்தோஷமாக இருக்கான். நான் உன்னை கூப்பிட்டு வர வந்திருக்கேன், நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இப்போ ஒரு பழக்கமே வச்சுருக்காங்க சார். இப்போ நமக்கு கல்யாணமாகி பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது வரோம், அம்மா வீட்டுக்கு போயிட்டா நமக்கு வரோம், வராமே இருந்தால் அதுதான் பெரிய சொர்க்கம். சில பேர் இருக்கேன், கட்டினா ஒன்றே தான் கட்டுவேன் அப்படின்னு இருப்பாங்க, 3 மாதம் வெட்டுனா அவளை தான் வெட்டுவேன், அப்படின்னு தான் இருக்குது. வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ரசிங்க. அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், செல்லுலே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாங்க, ரொம்ப நேரம் செல்லில் காலையில் எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதே பார்க்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு அவரெல்லாம் எந்திரிச்சு போயிட்டார், இன்னும் நமக்கு இவன் தாங்க மாட்டாங்க. முடிச்சுட்டேன் சார். ஆனால் ஆமாம் சார், நான் அன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போனேன். ஆமாம், நான் ஏன் இந்த செல்லை பற்றி சொன்னேன், நான் உண்மையிலே சொல்கிறேன். இந்த செல்லு சார், முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோன் இருக்கும், இப்படி தான் சுற்றணும். முன்னாலெலாம் சின்ன ஃபோன் வச்சுருந்தா பெரிய ஆள், இப்போ பெரிய ஃபோன் வச்சுருந்தா தான் பெரிய ஆள். இந்த பெரிய ஃபோன் இருக்கும், சுற்றுவோம், டொர்ரிங்னு. அன்றைக்கெல்லாம் கிராமத்தில் ஒரு அம்மா ஃபோன் வந்த புதுசு, அதை சொல்லியிருக்காங்க, எப்போ ஃபோன் வந்தால் பதில் சொல்லு. எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க, ஃபோன் அடிக்குது, ட்ரிரிங் அடிக்குது. யார் வீட்டில் இல்லை, எடுக்கவே இல்லை அந்த அம்மா, யார் வீட்டில் இல்லை. திரும்ப ட்ரிரிங், அவன் வயக்காட்டுக்கு போயிட்டான், திரும்ப ட்ரிரிங், யார் இல்லைன்னு சொல்லி நீ அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி குடும்பத்தில் இந்த ஃபோன் ஐட்டு எவ்வளோ பிரச்சனை வருதுன்றீங்க. முதல் முன்னாடி ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேங்க, உள்ளே ஒரு ஃபோன் வருது, உள்ளே நம்ம ஃபோன் எடுத்தால் 1.5 மணி நேரம். இப்போ எல்லாம் கொரோனான்னு சொல்லி நம்மளை 1 மணி நேரம் ஆக்கி நம்ம அதை பேசாத இதை பேச. அன்றைக்கி வேணால் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன், உள்ளே ஒரு பொம்பளை பிள்ளை பேசியிருக்கு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இன்னொரு தொடர்பு உள்ளான்ட்டாங்க. ஏன் பொண்டாட்டி என்னடா நல்லவே நினச்சோம், இன்னொரு தொடர்பில் இருக்கா இல்லைன்ட்டாங்க. நம்ம நாட்டு ரிச்சப்பில் இருந்திருப்போம். என் மாமியாட்ட போய் சொல்லிடுச்சு, என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, அவன் இப்போ இன்னொரு தொடர்பில் இருக்கான்னு. அந்த மாதிரி திரும்ப ஃபோன் பண்ணி பார்த்துருக்கேன், நீங்கள் தொடர்புகள் வாடிக்கை தொடர்பு இல்லைக்கு அப்பா உள்ளான்ட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து ஓடிட்டாங்கட்டாங்க. இந்த ஃபோன் அவ்வளோ சிரமமாக இருக்குது. சந்தோஷமாக இருங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன விஷயங்களில் நமக்கு இருந்த சந்தோஷம் இன்றைக்கி பெரிய பெரிய விஷயங்கள் இல்லை. நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும், நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கமர்கட்டைக்கு முட்டாக்கி இருக்கக்கூடிய மரியாதை இன்றைக்கி ஒரு பெரிய பர்கருக்கு கூட இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கெல்லாம் எங்கள் அப்பா தீபாவளிக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் வாங்கி தருவார். ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கோம், அந்த ப்ளூ கலர் பேண்ட்டு வெள்ளை கலர் சட்டை, அதுக்கே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இன்றைக்கி எல்லாமே கிடைக்கிது, ஆனால் சந்தோஷம் சுருங்கிருச்சு. ஏன்னா எப்பயுமே நம்ம நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு கேட்டவுடனே எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம், அதுகளுக்கு தேவையை விட அதிகமாகவே கொடுத்துட்றோம். நமக்கு அப்படி கிடையாது. நம்ம அப்பாட்ட கேட்குறதுக்கே பயப்படுவோம். ஒரு 10 ரூபா கொடுங்கப்பா, ஒரு 20 ரூபா கொடுங்கப்பான்னு கேட்கவே பயந்தோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி 5 மகங்க இருப்போம், 3 மகளிர் இருப்பாங்க. அதனால் எல்லாம் இப்படியே நம்ம விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி ஒரே பிள்ளையை தான் பெற்றுருக்கோம். அந்த ஒரு பிள்ளை கேட்கறத பூரா வாங்கி தரோம். கோயம்புத்தூரில் நடந்தது உங்களுக்கு தெரியும். ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனோட வேலை என்னென்னா ஹை ஸ்பீடில் போய் அந்த ஸ்பீடா மீட்டரை ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்புகிறதான் அவனோட பேஷனாக. அப்படி அவங்க அப்பா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் பைக் வாங்கி கொடுத்து வாங்கின அன்னைக்கு ஹை ஸ்பீடில் போய் அதை ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்கிட்டாகி இறந்துட்டேன். அவங்க அப்பாவும் அம்மாவுமே சூசைடு, ஒத்த பையன். நான் என்ன சொல்கிறேன், எதையுமே கேட்ட ஒன்று வாங்கி தர வேண்டாம். ஏன்னா நம்மெல்லாம் ஒருவேளை நம்ம பெரிய பணக்காரனாகவே நம்ம வளர்ந்துருப்போம்னு வைங்களேன். ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரு சின்ன விஷயம் எனக்கெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் இட்லியே வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்கு தான் சொல்லுவாங்க. இட்லின்னா மோனா ராத்திரிலேருந்து பேசுவோம், அடுத்த இட்லி. வெள்ளை சோறு, அரிசி சோறு பார்க்குறதுக்கே கஷ்டப்பட்ட ஆளுங்க தான். நான்லாம் உண்மையை சொல்கிறேன் சார், சத்துணவுக்கு தான் ஸ்கூலுக்கே போயிருக்கேன். சத்துணவுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு போவோம், ஏன்னா சத்துணவு சாப்பிட. அப்படி தான் நம்ம வாழ்ந்தோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, வறுமையையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது தான் பெட்டர். நம்ம கேட்ட உடனே அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும். வாட்செல்லாம் கிட்டத்தட்ட நான் காலேஜ் படிக்கும்போது கூட அந்த எலக்ட்ரானிக்ஸ் வாட்ச் 50 ரூபா வாட்ச் தான் வாங்கி கொடுத்தாங்க. லெதர் செருப்புலாம் போட்டதே கிடையாது. இந்த செருப்பு போட்டாங்கன்னா ரப்பர் செருப்பு தான் போடுவோம், அந்த கீழே கொண்டு அந்துரும். அப்போ அந்த ஊக்க வச்சு மாட்டி விடுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த ஊக்க வச்சு மாட்டி அந்த ஊக்கு செருப்புலேயே தான் நடப்போம். அது ஒரு 3 மாதம் ஓடும், அது தேயும்.
அதே மாதிரி பின்னாடி சறுக்கி பின்னாடி டவுசர் கிழிஞ்சுன்னு கதவு போட்டிருப்போம். உண்மை. ஆல்ட்ரேஷன் பேட்டை போட்டதெல்லாம் காலம்லாம் நமக்கு உண்டு. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது எல்லாமே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க ஒரு மகமாக இருக்கே, அது விட மாட்டேங்குது. நீ தான் பிச்சைக்கார மாதிரி வளர்ந்த, என் பிள்ளை அப்படி வளரணுமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கும் புரிய வைங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய உண்மை நமக்கு தெரியாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஒரு நாளைக்கு கவர்மெண்ட்டு அந்த பையனுக்கு ₹1 சம்பளம் தருது. ₹1 சம்பளம் தருது. நானே கூட ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டேன். வீட்டு பாடம் எழுதலைன்னு வெளியே நிற்க வச்சா அது கவர்மெண்ட் ஸ்கூலு, ஃபீஸ் கட்டலைன்னு வெளியே நிற்க வச்சா அது ப்ரைவேட் ஸ்கூலு. நம்ம பேரண்ட்ஸாகவே யோசிச்சு நம்ம இது பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை புரிய வைங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க, அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.